வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இந்த வீடியோவில் நம்ம கிறிஸ் எவன்ஸ், ராபர்ட் டவுனி நடித்து 2016 ரிலீஸ் ஆன கேப்டன் அமெரிக்கா சிவில் வார் படத்தில் இருக்கிற ஹிடன் டீட்டெயில்ஸ் என்னென்னங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் MCU இன்ஃபினிட்டி சாகா சீரியஸில் மொத்தம் 17 படங்களுக்கு ஹிடன் டீட்டெயில்ஸ் போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸ் இன்னும் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோஸோடைய லிங்க் இருக்குது, போய் பாருங்கள். சொகோவியா அக்கார்ட்ஸ் மீட்டிங்கில் இன்ஃபினிட்டி வார்க்கான ரெஃபரன்ஸ் வச்சுருப்பாங்க. இந்த ஷாட்டில் டேபிளுக்கு ரைட் சைடு உட்காந்துருக்க ஃபால்கன், விஷன், வேண்டா இவங்க 3 பேருமே இன்ஃபினிட்டி வாரில் இறந்து போயிடுவாங்க. டேபிளுக்கு லெஃப்ட் சைடு உட்காந்துருக்க கேப்டன் அமெரிக்கா, பிளாக் விடோ, ரோடி இவங்க 3 பேரும் உயிரோடு தான் இருப்பாங்க. இவங்க எல்லாரையும் விட தூரமாக டோனி ஸ்டார்க் ஒரு இடத்துல உட்காந்துருக்கிற மாதிரி காட்டுவாங்க. ஸோ அதே மாதிரி இன்ஃபினிட்டி வாரில் பார்த்தீங்கன்னா இந்த அவெஞ்சர்ஸ் எல்லாருமே எர்த்தில் இருப்பாங்க. ஆனால் டோனி ஸ்டார்க் வந்து ஸ்பேஸில் மாட்டிட்டு இருக்க மாதிரி காட்டுவாங்க. டோனி ஸ்டார்க் பீட்டர் பார்க்கரை மீட் பண்ணும்போது யூ ஆர் ஸ்பைடர் பாய், ஸ்பைடர் லிங் அப்படின்னு கேட்பாரு. அப்போ பீட்டர் பார்க்கர் வந்து ஸ்பைடர் மேன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ இந்த ஸ்பைடர் பாய் அண்ட் ஸ்பைடர் லிங் வந்து காமிக்கான ரெஃபரன்ஸ். காமிக்கில் பீட்டர் பார்க்கருடைய பொண்ணு ஆனி பார்க்கர் தான் ஸ்பைடர் லிங்காக இருப்பாங்க. அண்ட் ஸ்பைடர் பாய் வந்து பார்த்தீங்கன்னா டிசி காமிக்ஸில் வர சூப்பர் பாய் கேரக்டரும் மார்வல் காமிக்ஸில் வர ஸ்பைடர்மேன் கேரக்டருடைய காம்பினேஷன் தான் இந்த ஸ்பைடர் பாய். இந்த படத்தில் பீட்டர் பார்க்கருடைய டிஷர்ட்டில் பீட்சா பிக்சர் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இது வந்து ஓல்டு ஸ்பைடர்மேனான டாபி மெக்வேருக்கான ரெஃபரன்ஸ். ஸ்பைடர்மேன் 2 படத்தில் டாபி மெக்வேர் வந்து பீட்சா டெலிவரி பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஒரு சீனில் அயன்மேன் கேப்டன் அமெரிக்கா கிட்ட பக்கி எங்கள் அப்பா அம்மாவை கொன்ன விஷயம் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்பாரு. அப்போ கேப்டன் அமெரிக்கா வந்து எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ கேப்டன் அமெரிக்காவுக்கு எப்படி இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் அமெரிக்கா வின்டர் சோல்ஜர் படத்தில் டாக்டர் ஜோலா தான் கேப்டன் அமெரிக்கா கிட்டையும் பிளாக் விடோ கிட்டையும் சொல்லியிருப்பாரு. கேப்டன் அமெரிக்கா ஓட்டுற அந்த ப்ளூ காரோடைய நம்பர் பிளேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 0711 அப்படிங்கிற நம்பர் இருக்கும். ஸோ இந்த நம்பருக்கான ரெஃபரன்ஸ் வந்து கேப்டன் அமெரிக்கா தி ஃபர்ஸ்ட் அவெஞ்சர் படம் வந்து 2011 ஜூலை மந்த் தான் ரிலீஸ் ஆச்சு. ஸோ அந்த படத்தோடைய ரிலீஸ் மந்த் அண்ட் இயரை இங்கே கார் நம்பராக கொடுத்துருப்பாங்க. இந்த படத்தில் மிரியம் அப்படிங்கிற ஒரு லேடி வருவாங்க. அவங்களுடைய பையன் வந்து சொகோவியாவில் நடந்த அவெஞ்சர்ஸ் பேட்டிலில் இறந்து போயிடுவான். ஸோ தன்னுடைய பையன் இறப்புக்கு நீங்கள் தான் காரணம் அப்படின்னு டோனி ஸ்டார்க்கை இவங்க ப்ளேம் பண்ணுற மாதிரி காட்டுவாங்க. இதே கேரக்டர் வந்து காமிக்ஸ்லையுமே வரும். அண்ட் காமிக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பையன் வந்து இறந்து போகிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. மிரியமுடைய பையன் பேர் வந்து சார்லி ஸ்பென்சர். ஸோ இது வந்து சார்லி சாப்ளின்கான ரெஃபரன்ஸ். சார்லி சாப்ளினுடைய ஃபுல் நேம் வந்து சார்லஸ் ஸ்பென்சர் சாப்ளின். அண்ட் அதே மாதிரி 1992 ரிலீஸ் ஆன சாப்ளின் படத்தில் ராபர்ட் டவுனி தான் சார்லி சாப்ளினா நடிச்சிருப்பாரு. ஒரு சீனில் கேப்டன் அமெரிக்கா டிவி பார்த்துட்டு இருப்பாரு. அப்போ அவருக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் பேப்பரில் மங்கி டிராயிங் இருக்கும். இந்த டிராயிங் வந்து கேப்டன் அமெரிக்கா தி ஃபர்ஸ்ட் அவெஞ்சர் படத்தில் ஸ்டீவ் ராஜர்ஸ் வரைகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தோடைய ஸ்டார்டிங்கில் கார்போ வந்து ஒரு பாஸ்வேர்ட் டைப் பண்ணி வின்டர் சோல்ஜருடைய ஃபைல் எடுத்துகிட்டு போகிற மாதிரி காட்டுவாங்க. ஸோ அவர் வந்து 17826 அப்படிங்கிற நம்பர் தான் பாஸ்வேர்டாக டைப் பண்ணுவார். இதே நம்பர்ஸை ஃபோன் கீபேடில் டைப் பண்ணிங்க அப்படின்னா 1 ஸ்டான் அப்படின்னு வரும். ஸோ இது வந்து ஸ்டான்லிக்கான ரெஃபரன்ஸ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வின்டர் சோல்ஜராக நடித்தவருடைய உண்மையான பேர் வந்து செபாஸ்டின் ஸ்டான். ஸோ அவரு கூடயுமே இது கனெக்ட் ஆகும். கார்போ வந்து வின்டர் சோல்ஜருடைய ஃபைலில் இருக்கிற சில வேர்ட்ஸை லைனாக படிக்கிற மாதிரி காட்டுவாங்க. ஸோ 17 அப்படின்னு சொல்லுவார். ஸோ பக்கியோடைய பிறந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 1917. ஸோ இதை இங்கே கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. 9 அப்படின்னு சொல்லுவார். ஸோ கிரீக் மித்தாலஜியில் ஹைட்ராவோடைய சிம்பிளில் மொத்தம் 9 எட்ஜ் தான் இருக்கும். ஸோ அதை இங்கே கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஹோம் கம்மிங் அப்படின்னு சொல்லுவார். ஸோ கேப்டன் அமெரிக்கா தி ஃபர்ஸ்ட் அவெஞ்சர் படத்தில் மற்ற சோல்ஜர்ஸ் கூட பக்கியும் சேர்ந்து நாசி ஆர்மி கிட்ட மாட்டிக்கிற மாதிரி காட்டுவாங்க. ஸோ கேப்டன் அமெரிக்கா தான் இவங்க எல்லாரையுமே ரெக்கவர் பண்ணி கூட்டிகிட்டு வருவார். ஃப்ரைட் கார் அப்படின்னு சொல்லுவார். ஸோ கேப்டன் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் அவெஞ்சர் படத்தோடைய கிளைமேக்ஸில் பக்கி வந்து ஒரு ட்ரெயின்லேருந்து கீழே விழுந்து அவருக்கு அடிபடுற மாதிரி காட்டுவாங்க. ஸோ அந்த விஷயத்தை இங்கே கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஃபர்னஸ் அப்படின்னு சொல்லுவார். ஸோ இது வந்து பக்கியோடைய மெட்டல் ஆமை கனெக்ட் பண்ணுற விதமாக இருக்கும். கார்போ படிக்கிற இந்த வேர்ட்ஸில் 17 அண்ட் ஹோம் கம்மிங் இது ரெண்டுமே ஸ்பைடர்மேன் கூட கனெக்ட் ஆகும். ஸோ சிவில் வார்க்கு அப்புறம் தான் ஸ்பைடர்மேன் ஹோம் கம்மிங் வந்தது. அண்ட் அதே மாதிரி ஸ்பைடர்மேன் ஹோம் கம்மிங் படம் வந்து 2017 தான் ரிலீஸ் ஆச்சு. ஃபால்கனுடைய சூட் பின்னாடி ரெட் விங் இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. ஸோ இதுக்கான ரெஃபரன்ஸ் வந்து காமிக்ஸில் பார்த்தீங்கன்னா ரெட் விங் அப்படிங்கிற ஒரு பறவை ஃபால்கன் கூடயே இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ மூவிஸை பொறுத்த வரைக்கும் ரெட் விங் அப்படிங்கிறது ஒரு ட்ரோனாக காமிப்பாங்க. ஆனால் காமிக்ஸில் பார்த்தீங்கன்னா ரெட் விங் அப்படிங்கிற ஒரு பறவையே இருக்கும். சொகோவியா அக்கார்ட்ஸ் மீட்டிங்கில் ஜென்ரல் ராஸ் வந்து சொகோவியா அக்கார்ட்ஸ் அப்ரூவ்டு பை 117 கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லுவார். ஸோ இந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு சீனில் ரோடி வந்து சாமை பார்த்து 117 சாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி காட்டுவாங்க. ஸோ இதுக்கான ரெஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் அமெரிக்கா காமிக்ஸில் 117th எடிஷனில் தான் ஃபால்கன் அப்பியர் ஆவார். ஹாக்கை ஒரு சீனில் டோனி ஸ்டார்க்கை பார்த்து ஃபியூச்சரிஸ்ட் அப்படின்னு சொல்லுவார். ஸோ இதுக்கான ரெஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட் டவுனி பண்ண ஃபர்ஸ்ட் ஆல்பமோடைய நேம் வந்து தி ஃபியூச்சரிஸ்ட்.
டிச்சாலாவுடைய அப்பா இறந்ததுக்கப்புறம் ஒரு சீனில் டிச்சாலா பிளாக் விடோ கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது பேஸ்ட் அண்ட் செக்மெட் அப்படின்னு சொல்லுவார். ஸோ பேஸ்ட் அண்ட் செக்மெட் இது ரெண்டுமே வந்து ஈஜிப்டியன் காட்ஸோடைய நேம். ஸோ பேஸ்ட்டை வந்து காடஸ் ஆஃப் கேட் அப்படின்னு சொல்லுவாங்க, செக்மெட்டை வந்து காடஸ் ஆஃப் வாரியர் அப்படின்னு சொல்லுவாங்க. பக்கியை ஒரு கேஸில் அடைச்சி வச்சுருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா D23 அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ இது வந்து டிஸ்னிக்கான ரெஃபரன்ஸ். டிஸ்னி வந்து D23 அப்படிங்கிற ஒரு எக்ஸ்போ ஒன்று நடத்துனாங்க. ஸோ அதை இந்த இடத்துல கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு சீனில் கேப்டன் அமெரிக்கா ஸ்பைடர்மேனை பார்த்து வேர் ஆர் யூ ஃப்ரம் கிட் அப்படின்னு கேட்பாரு. அப்போ ஸ்பைடர்மேன் வந்து குவீன்ஸ் அப்படின்னு சொல்லுவார். இதே மாதிரி கேப்டன் அமெரிக்கா தி ஃபர்ஸ்ட் அவெஞ்சர் படத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டீவ் ராஜர்ஸ் வந்து ஆப்ரஹாம் எர்ஸ்கின் கிட்ட வேர் ஆர் யூ ஃப்ரம் அப்படின்னு கேட்கும்போது அவரும் குவீன்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவார். ஸ்பைடர்மேன் வந்து ஃபால்கனுடைய 2 கையையும் வெப்பால் அரெஸ்ட் பண்ணிடுவார். அப்போ ஃபால்கன் வந்து ஸ்பைடர்மேனை பார்த்து இஸ் தட் ஸ்டஃப் கம்மிங் அவுட் ஆஃப் யூ அப்படின்னு கேட்பாரு. ஸோ இதுக்கான ரெஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாபி மெக்வர் நடித்த ஓல்டு ஸ்பைடர்மேன் படங்களில் பீட்டர் பார்க்கருடைய ரிஸ்ட்லேருந்து தான் வெப் வர மாதிரி காட்டுவாங்க. பட் அதுக்கப்புறம் வந்த ஸ்பைடர்மேன் படங்களில் பார்த்தீங்கன்னா வெப் ஷூட்டர் மூலிமா தான் வெப் வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. பெகி கார்ட்டருடைய ஃபியூனரலில் ஷாரான் கார்ட்டர் ஒரு ஸ்பீச் கொடுப்பாங்க. ஸோ இதே ஸ்பீச் வந்து அமேசிங் ஸ்பைடர்மேன் காமிக்ஸில் கேப்டன் அமெரிக்கா சொல்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. கேப்டன் அமெரிக்கா வின்டர் சோல்ஜரை பிடிக்கிறதுக்காக பூக்காரெஸ்ட் அப்படிங்கிற ஒரு பிளேஸ்க்கு போகிற மாதிரி காட்டுவாங்க. இந்த பிளேஸை பற்றி கேப்டன் மார்வல் படத்தில் நிக் ஃபியூரி ஒரு டயலாகில் மென்ஷன் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் ஸ்டான்லியோடைய கேமியோ வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஃபெட்எக்ஸ் எம்ப்ளாயியாக வருவார். கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி 2 படத்தில் ஸ்டான்லி வாட்சர்ஸ் கிட்ட நான் ஃபெட்எக்ஸில் ஒர்க் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த சிவில் வார் படத்துலேருந்தா விஷன் கேரக்டர் வந்து ட்ரெஸ் போடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ காமிக்ஸ்லுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவில் வார் காமிக்ஸ்லேருந்தா விஷன் வந்து ட்ரெஸ் போடுற மாதிரி காட்டுவாங்க. இந்த படத்தில் கிராஸ் போன்ஸ் கூட ஒருத்தர் வருவார். அவருடைய உண்மையான பேர் வந்து டேமியான் பாய்டியை. 2012 ரிலீஸ் ஆன தி அவெஞ்சர்ஸ் படத்தில் இவர் தான் தேனோஸாக நடிச்சிருப்பாரு. ஒரு சீனில் டோனி ஸ்டார்க்கும் ஸ்டீவ் ராஜர்ஸும் பேசும்போது டோனி ஸ்டார்க் வந்து ஃபெல்ட் டைம்லி அப்படின்னு சொல்லுவார். ஸோ இதுக்கான ரெஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம்லி காமிக்ஸ் தான் ஃபஸ்ட்டு கேப்டன் அமெரிக்கா காமிக்ஸை வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ டைம்லி இல்லைனா கேப்டன் அமெரிக்கா கிடையாதுங்கிற மாதிரி தான் டோனி ஸ்டார்க் வந்து இஃப் நாட் ஃபார் திஸ் யூ ஓன்ட் பி ஹியர் அப்படின்னு இன்னொரு டயலாக் சொல்லுவார். ஸோ டைம்லி காமிக்ஸ் தான் அதுக்கப்புறம் மார்வல் காமிக்ஸாக மாறினாங்க. அதே சீனில் டோனி ஸ்டார்க் வந்து ஸ்டீவ் ராஜர்ஸை சொக்கோவியா அக்காட்ஸுக்கு சைன் பண்ண சொல்லி 2 பென் இருக்கிற அந்த பாக்ஸை டேபிளில் தள்ளுற மாதிரி காட்டுவாங்க. ஸோ ஸ்டீவ் ராஜர்ஸ் அந்த 2 பென்னில் ஒரு பெண்ணை எடுப்பார் அண்ட் கடைசியாக சைன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை டேபிளில் வச்சுட்டு போகிற மாதிரி காட்டுவாங்க. ஸோ இந்த இடத்துல அவெஞ்சர்ஸ் பிரிகிறாங்க அப்படிங்கிறத அந்த பென் மூலியமாகவும் சிம்பாலிக்காக காமிச்சிருப்பாங்க. ஸோ ஒரு பென் வந்து அந்த பாக்ஸ்லேயே தான் இருக்கும். ஸ்டீவ் ராஜர்ஸ் எடுத்த இன்னொரு பென் வந்து அந்த பாக்ஸில் இல்லாமல் வெளியில் டேபிளில் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஒரு சீன்ல ஆண்ட்மேன் அயன்மேன் சூட்குள்ள போவாரு. அப்போ அயன்மேன் வந்து ஹூ இஸ் ஸ்பீக்கிங் அப்படின்னு கேட்கும்போது இட்ஸ் யுவர் கான்ஷியன்ஸ் வி டோன்ட் டாக் அ லாட் தீஸ் டேஸ் அப்படின்னு ஆண்ட்மேன் சொல்லுவாரு. இதே டைலாக் வந்து ஃபைண்டிங் நீமோ படத்தில் டோரி கிட்ட மார்லின் சொல்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. கேப்டன் அமெரிக்காவும் அயன்மேனும் சண்டை போடுற ஒரு சீனில் இந்த ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா சிவில் வார் காமிக்ஸோடைய கவர் போஸ்டராக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு சீனில் ஹாக்கையோடைய ஏரோவில் ஆண்ட்மேன் உட்காந்துருக்கிற மாதிரி காட்டுவாங்க. இந்த ஷாட் வந்து அவெஞ்சர்ஸ் அசம்பிள் அப்படிங்கிற காமிக் புக்கோடைய கவர் போஸ்டராக இருக்கும். இந்த படத்தோடைய ஸ்டார்டிங்கில் அவெஞ்சர்ஸ் எல்லாரும் ஒன்றா சண்டை போடும்போது கேப்டன் அமெரிக்காவுடைய ஷோல்டரில் பார்த்தீங்கன்னா அவெஞ்சர்ஸ் சிம்பிள் இருக்கும். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் கேப்டன் அமெரிக்கா சொக்கோவியா அக்காட்ஸுக்கு சைன் பண்ண மாட்டேன்னு சொல்லி அவெஞ்சர்ஸ் பிரிஞ்சதுக்கப்புறம் வர ஃபைட் சீன்ஸில் பார்த்தீங்கன்னா கேப்டன் அமெரிக்காவுடைய ஷோல்டரில் அந்த அவெஞ்சர்ஸ் சிம்பிள் இருக்காது. ஏர்போர்ட் ஃபைட் சீனில் பிளாக் பேந்தர் வந்து கேப்டன் அமெரிக்காவை பார்த்து மூவ் கேப்டன் ஐ வாண்ட் ஆஸ்க் ஃபார் செகண்ட் டைம் அப்படின்னு சொல்லுவார். ஸோ இதே மாதிரி பிளாக் பேந்தர் படத்தில் டோரா முலேஜே கதவு தட்டும் போது என்ஜோபு வந்து பார்த்தீங்கன்னா தே வாண்ட் நாக் அகைன் அப்படின்னு சொல்லுவார். இது எல்லாமே தான் கேப்டன் அமெரிக்கா சிவில் வார் படத்தில் இருக்கிற ஹிடன் டீடைல்ஸ். ஸோ இதை தவிர நீங்கள் இந்த படத்தில் ஏதாச்சும் நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும்.